ஸோ லேட்டர் ஈவினிங்ல அவ என்ன பண்றான்னா, அந்த நார்த் ஆம்ப்டன்ல வந்துட்டு அப்படியே சன்செட் ரொம்ப அழகா இருக்கு. அவளோட ஃபேவரட்டான ராக்கிங் சேர்ல உட்காந்துட்டு அந்த மேனஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரா. அப்படியே அவளோட மூளைக்குள்ள வந்துட்டு இந்த மந்த்துக்கான கிரெடிட் கார்டு பில்லு, அதுக்கப்புறம் நம்ம டாகோட டிக்ளைனிங் ஹெல்த், அவையோட புவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டியா அவளோட பிரச்சனைலாம் மென்டல் பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு இந்த மேனஸ்கிரிப்ட் எடுக்கிறா படிக்கிறதுக்கு. இது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஏசெட் ஜஹாரான்னு ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. அவங்க ஆம்ஸ்டர்டம் பேஸ் பண்ண ரைட்டர். சரியா? ஸோ ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் கார்டோட இன்ட்ரடக்ஷன்ல என்ன இருக்கும்னா, இது வந்து 13th செஞ்சுரியில ஒரு ஏஷியா மைனர்ல நடந்த கதை. நீங்க வந்துட்டு இது யாரை பத்தி அப்படின்னா, ரூமி அப்படின்றவரும் அதுக்கப்புறம் ஷாம் அப்படிங்கிறவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான கதை தான். நீங்க இதை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். சரியா? ஸோ இவ வந்துட்டு லைக் இவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸ்டீவ் வந்துட்டு இது வந்து ஏத்துக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவரோட அசிஸ்டண்டான மிஷல் கிட்ட இந்த இது கொடுக்குறாரு மேனஸ்கிரிப்ட. மிஷல் வந்துட்டு இது கடைசியில எல்லா கைக்கும் வந்துருச்சு. இப்படிதான் அவ கைக்கு வந்துச்சு. அவளுக்கு இது தெரியாது, இந்த புக்கோட வாழ்க்கைய மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த ரைட்டரை பத்தின ஒரு குட்டி நோட் இருக்கு. இந்த ஏசட் ஜஹாரா அப்படின்றவர் வந்துட்டு அவர் ஆம்ஸ்டர்டம்ல அவரோட புக்ஸ், கேட்ஸ், அதுக்கப்புறம் டேர்ட்டில்ஸ் கூட தான் வாழ்வாரு. எப்பெல்லாம் அவர் டிராவல் பண்ணாம இருக்காரோ அப்ப இவங்க கூட அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த ஸ்வீட் பிளாசமி அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அண்ட் ப்ராபப்ளி தட் இஸ் ஹிஸ் லாஸ்ட் நாவல் ஆல்சோ. லைக் அவருக்கு வேற எந்த நாவல் எழுதுறதுக்கான ஐடியாவுமே இல்லை. அந்த பேஜ்ல நெக்ஸ்ட் லைன்ல பாக்குறப்போ அப்ப அவன் வந்து ஒரு லைன் படிக்கிறான். இந்த லைன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஃபார் டிஸ்பைட் வாட் சம் பீப்புள் சே, லவ் இஸ் நாட் ஓன்லி a sweet feeling bound to come and quickly go away. இத படிச்ச உடனே அவளுக்கு ஒரு மாதிரி அவ என்ன சொன்னாலும் அவ பொண்ணுகிட்ட அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா சொன்ன மாதிரி இருக்கு. இது லைக் எப்படி இருக்குன்னா, அந்த ரைட்டருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு படிக்க போறா இத, சோ அவளுக்கு ஆப்போசிட்டா நம்ம எழுதுவோம் அப்படின்ற மாதிரி இது இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவளோட ஃபுல் கட் சொல்லுது, நீ இதை படிக்காத, வேணாம், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. சரியா? ஸோ நிறைய வழியில பாத்தீங்க அப்படின்னா 21st செஞ்சுரியும் 13th செஞ்சுரிக்கும் அவ்வளோ ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஜென்ரலா இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திரும்பி முன்னாடி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ கல்ச்சரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ இந்த இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி ஜென்ரலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ ரூமி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இதுக்கே இதுங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, because love is a very essence and purpose of life. As Rumi reminds us, it is everybody, including those who shun love, even those who use the word romantic as a sign of disapproval. இத படிச்ச உடனே அவளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, love hits everybody, even a middle-aged housewife in Northampton named Ella Rubinstein. லைக் அவளுக்குனே இந்த லைன் சொன்ன மாதிரி அவளுக்கு அத லைக் இப்ப நம்ம ஒரு விஷயத்த கேக்குறோம்னா நம்மளுக்குனே மூஞ்சி அடிச்ச மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து இவளுக்கு ஃபீல் ஆகுது இத படிச்ச உடனே. சோ கதை எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா?